அரசுக்கான பொறுப்பு என்பது ஒட்டுமொத்தமாக இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? விஜய்க்கு பொறுப்பு இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அரசு முழுமையாக அதுல இருந்து நீக்கப்பட வேண்டுமா? அரசு நீங்களாக இந்த பொறுப்பு கிடையாது. நானே மீண்டும் சொல்றேனே, டிஜிபியுடைய அறிக்கையே எனக்கு மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு. போறாமே டிஜிபி முன்னாடியே அவசரப்பட்டு ஒரு அறிக்கை கொடுத்தாருன்னா எப்படா ஒரு தப்பு நடக்கும் என்பதை எதிர்பார்ப்பதை போன்ற ஒரு தோற்றம் எனக்கு தெரியுது. போறாமே ஆகவே காவல்துறைக்கும் இதுல பொறுப்பு ஏன்னு கேட்டா, நீ 10,000 பேருக்கு எங்கட கொடுத்தாங்க, ஆனா இவ்வளவு பேர் விட்டான்னு சொன்னா, இது வெறும் கூட்டப்பட்ட கூட்டமெல்லாம் கிடையாது, கூடிய கூட்டம். அது விஜய் மேல் இருக்கக்கூடிய ஈர்ப்பு, சினிமா கவர்ச்சி, இளம் பெண்கள் அவங்கெல்லாம் அப்படி கட்டுக்கடங்கா வர்றாங்க என்பது உங்களுக்கு தெரியுமில்ல. அப்ப தெரிஞ்ச முன்கூட்டியே சொல்லமில்ல. நீங்க இவ்வளவு பேர் மேல கொண்டு ஏன் ஒரு 500 பேர் மட்டும்தான் இருந்தான்னு சொல்லி அவரே ஒத்துக்கிறார். போறாமே ஆகவே போதிய காவல்துறையில் அங்க இல்லைங்கிறதும், அது மட்டுமல்ல இதை முன்கூட்டியே அறிவிக்கிற திண்மையா அதான் ஹைகோர்ட் சொன்னாங்க. ஹைகோர்ட் கேட்டாங்களே எத்தனை பேர் கூடுவாங்கன்னு சொல்லி கேட்ட போது இவங்க இவ்வளவு சொல்றாங்க, ஆனா இவ்வளவு பேர் கூடுறாங்க என்பதை திருச்சியினுடைய அனுபவத்தை வைத்தே காவல்துறை சொல்லியிருக்க வேணும். அப்படி சொல்லாம முழுக்க அவங்க மேல தூக்கி 100க்கு 100 அவர் தான் பொறுப்பு போடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுல சட்ட ரீதியான அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன இருக்கும் மோகன் சார்? இதுல ஏற்கனவே பல தீர்ப்புகள் இருக்குது. இப்போ சினிமா தியேட்டர் உள்ள இதே மாதிரி நெரிசல் அல்லு அர்ஜுன் நம்ம பார்த்தோம், 4 பேர் உயிரிழந்தது அந்த விஷயமாக அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த நடவடிக்கை பார்த்தோம். அவர் போய் அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணதுக்கே ஒரு பாடம் பண்ணோம். இதுல என்ன நடவடிக்கை, இப்ப கைது நடவடிக்கை வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? தாவேக தலைவி ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்காங்க. இப்போ இவங்க முன்னாள் நீதிபதி நம்ம அருணாச்சல வச்சு போட்டிருக்காங்க. அவங்க தான் ஃபைண்டிங் தரணும். வைக்கேரியஸ் லைபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. இப்போ விபத்து இப்போ கார்ல போய் ஒருத்தர் மேல அடிச்சிட்டான்னு சொன்னா அந்த கார் டிரைவர் மட்டும் அந்த குற்ற வழக்குக்கு பொறுப்பாவார். ஆனா நஷ்டீடு கொடுக்கிற போது ஓனரும் சேர்ந்து வருவார், இன்சூரன்ஸ் கம்பெனி வரும். அதே போல இது போன்று இருக்கக்கூடிய நிகழ்வுகள்ல ஒரு சரியான திட்டமிடாமல் மக்கள், இதெல்லாம் ரத்தமும் சதியமா இருக்கிற மக்கள் கூட இடம். அப்ப அந்த மக்களை முறைப்படுத்தி தான் வைக்கலன்னு சொன்னா அதுல அவருக்கும் ஒரு வைக்கேரியஸ் லைபிலிட்டி உண்டு என்பதுதான் உண்மை. ஆனா அது குற்ற எண்ணம் கொண்டு இருக்குமான்னு சொன்னா இருப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து. ஓகே, இதுல இப்ப இந்த ஒரு 5 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதுல என்னன்னா கொலை முயற்சி திட்டமிடாமல், இப்போ நீங்கள் சொன்னது தான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க, இது போன்ற திட்டமிடாமல் அது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது போன்ற ஒரு 5 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சாங்க. சட்ட ரீதியாக அடுத்த கட்ட நடவடிக்கை ஒரு வழக்கறிஞராக இதில் என்ன இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அது என்னன்னா culpable homicide amounting to murder ஒன்று இருக்கு. அதான் 302 எப்பயுமே. ஓகே, culpable homicide not amounting to murder என்பது உண்டு. அதாவது நோக்கம் இல்லை, அவங்களுக்கு இன்டென்ஷன் கிடையாது, ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய செய்கை இருக்கல செயல், அந்த செயல் மரணத்தை விளைவிக்கும் என்று தெரிந்து கொண்டே செஞ்சான்னு வச்சுங்க, அது நிச்சயமா பழைய 304 பார்ட் 2ல வாய்ப்பு உண்டு. ஆகவே இதை ஆய்ந்து பார்க்கிற அந்த கட்சியுடைய தலைவர்கள், அந்த முக்கியமான குழுவில் இருக்கக்கூடியவர்கள், இவ்வளவு கூட்டம் கூடும் என்று தெரிந்திருந்தே அப்படி கூட்டம் கூடினா இது போன்று இருக்கக்கூடிய மரணம் ஏற்படும் என்பதை தெரிந்திருந்தாலே போதும். செய்தக்க செய்யமைங்கிறாங்க, செய்தக்க செய்யாமைங்கிற ஒன்று. ஒமிஷன் கமிஷன் 2 இருக்குது. ஆக்ட் மட்டுமல்ல, ஒமிஷன் ஆல்சோ ஆஃபென்ஸ் சொல்லுவாங்க. ஒன்றை செய்வது குற்றம், செய்யக்கூடாது ஒன்றை செய்வது குற்றம், இன்னொன்று செய்ய வேண்டியதை செய்யாம விட்டாலும் குற்றம் தான். அந்த அடிப்படையில அந்த கட்சியும் பொறுப்பாளர்களும் இத மாதிரி ஒரு கூட்டம் ஆயிரக்கணக்கில் கூடுகிற போது அதுல சாவு ஏற்படும் என்பதை தெரிந்திருந்தாலே நிச்சயமா அவர்கள் அந்த தண்டனைக்குள்ளாவாங்க. ஆனா இப்ப நாம அந்த வழக்கை 4 பேர் போட்டிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் இன்னும் மாறலாம், வேற மாதிரி கூட ஆகலாம். அது பொறுத்திருந்து பார்க்க வேணும். வழக்க போட்டது சரிதான். ஏன்னா அது மாதிரி போட்டு அவங்களும் விசாரிக்க வேணும், ஒரு நபர் கமிஷன் விசாரிக்க வேணும். அதை உடனடியாக தீர்ப்பை கொடுக்கணும். அது ஒருத்தர் பழிவாங்கிறதுக்காக போடக்கூடியதாகவோ அல்லது வேணும் உள்நோக்கத்துக்காக இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் ஒரு நபர் கமிஷன் போட்டதும் சரி, அதே போல வழக்கு போட்டதும் சரிதான். இது நிச்சயமாக 302 சொல்லக்கூடிய அந்த கொலை வழக்குக்கு வராது. ஆனால் இவர்கள் செய்கை எதை செய்ய வேண்டும் அதை செய்யாமல் இருக்கக்கூடிய செய்கை என்பது நிச்சயமாக அந்த 304 பார்ட் 1 பார்ட் 2 வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை பொறுத்துட்டு தான் பார்க்கணும். இப்போ இதில் இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா சார், இப்போ விஜய் தரப்புல, தாவேக அந்த கட்சியின் தரப்புல ஆலோசனை பண்ணி சட்ட ரீதியாக அவர்கள் தரப்பிலிருந்து இப்போ அங்கே நடந்திருக்கக்கூடிய அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துல இருக்கக்கூடிய சிசிடிவிகளை பாதுகாக்கணும், அதே போல் அங்கே நடந்திருக்கக்கூடிய இன்சிடென்ட்டில் ஒரு ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறத ஆளுநர் தரப்பும் முதலமைச்சர் கேட்கப்பட்டிருக்கு. தாவேக தரப்புலையும் நீதியரசர் முன்னிலையில் அது முறையிடலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை பண்ணியிருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு.
இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி அந்த மாதிரி அவங்க வந்து நடக்கிறதுக்கான ஆலோசனை பண்ணுறக்கா இல்லை அப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த மாதிரி அவங்க சொல்லட்டும். ஏன்னா வந்து உண்மையை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு இன்வெஸ்டிகேஷனுக்கு தான், புலனாய்வில் பார்க்க வேண்டியது. ஒரு நபர் கமிஷனுக்கு ஒரு ரெக்கமெண்டேட்டிவ் பாடி தான் அது போறாமே. இது ரெண்டும் சொல்லலாம். ஆனா ஆளுநர் வந்து இதற்கு இவ்வளவு முன்கு எடுத்து வராரு. தமிழ்நாட்டுடைய தலையாய கோரிக்கைகள்லாம் சட்டமன்ற தீர்மானித்த போதெல்லாம் வராத நபரு இதுல உடனே கேட்கிறாரு. அவருக்கு உரிமை இருக்குது கேட்கறதுக்கு. ஆனால் ஆளுநர் கேட்பதில் ஒரு உள்நோக்கம் வைக்கிறது. எப்பயுமே ஆளுநர் கேட்பது என்பது அவருக்கு சரியான எப்பொழுதுமே நார்மலா இருக்குது. ஆனா தமிழ்நாட்டுடைய தலையாய பிரச்சனைகள்லாம் வெடித்த போது, கல்வி பிரச்சனை, இந்த உதவித்தொகை போன்றவெல்லாம் இருந்த போது அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதவர் இன்னைக்கு வந்து இதுக்கு மட்டும் உடனே கேட்டிருக்காருங்கிறது நான் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இது எந்த அளவுக்கு ஒரு மாநில அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கலாங்கிற நோக்கத்தோடு செய்தா தான் நான் பார்க்கிற போதாமே. ஆனா அவர் கேட்கட்டும். கேட்கறது நாம போய் சொல்றதெல்லாம் இருக்கலாம். இந்த விஷயத்துல நடந்திருக்கிற ஒரு மனித படுகொலை இது சாதாரணமானதான் கிடையாது. 38 பேர், அல்ல குழந்தைகள், பெண்கள், அப்படியே இறந்திருக்கிற காட்சியும் மரண ஓலமும் நம்மளால தாங்க முடியாது. இதற்கு வந்து நாம கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அந்த வகையில வந்து அவன் கேட்கலாம். ஆனா அதே சமயத்துல நம்மை பொறுத்த வரைக்கும் விஜய் கட்சி பொறுப்பேற்கணும். இந்த மாதிரி திருச்சிக்கு பின்னாலும் இந்த மாதிரி நடந்திருக்கு தெரிந்து கொண்டே நீங்க வந்து உடனே கூட்டம் போட்டு ஒரு பேசுறீங்க. அரசியல் என்பது எல்லாத்தையும் சேர்ந்ததுதான். அரசியல்ல புயல் அடிக்கும், சுனாமி வரும், அதை சந்திக்க வேணும் எப்பயுமே. ஆனானப்பட்ட எம்ஜிஆர் கூட பாராளுமன்ற தேர்தலில் தோற்று போனார். ஏன்னு தெரியும் எல்லாமே. அப்ப இவர் வந்து அரசியலுக்கு வர்றவர் இவைகள் எல்லாம் பார்க்கணும். அது மாதிரி ஆட்களுடைய துணை வச்சுக்கணும். அப்படி இல்லாத போது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்க செய்யும். ஆகவே வந்து ஆளுநர் ஒரு பக்கம் கேட்பதும், அல்லது முதலமைச்சர் வந்து ஒரு நபர் கமிஷன் போடுவதும், அல்லது இதை வந்து 4 பேர் மீது வந்து வழக்கா போடுவதும் பொதுவாக நடக்கக்கூடியதுதான். நோக்கம் மட்டும் வந்து நியாயமானதா இருக்கணும். It should be a bona fide intention on the part of the government or the governor. அப்படி இருந்தா நாம வந்து சரி சொல்லாமே தவிர அதை வைத்துக்கொண்டு அரசியல் பண்ணுவதை நாம ஏற்றுக்கொள்ளணும். ரைட்.